ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலம் கஷ்டம்னு போராடிக்கிட்டே இருந்த உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களை உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழும்படி இந்த வராகி அம்மா நற்செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அளவுக்கு மேலே பணம் வச்சிருக்கவன் கண்டிப்பாக திருடனுக்கு சமம்தான். ஏன்னா அதை அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்சதாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே போல தான் வரவுக்கு மேலே செலவுகள் செய்பவன் கண்ணிருந்தும் குருடனை போல தவறான விஷயங்களை தப்பாக செலவு செய்பவனாகவே அர்த்தம். நீ எப்போதும் வாழ்க்கைக்கு மிக அவசியமான பணத்தை நல்லா சம்பாதிச்சு அதை எப்படி சம்பாதிக்கிறதுக்குறான வழிமுறைகளை யோசிச்சு நேர்மையான முறையில் சம்பாதிச்சு திட்டம் போட்டு அவசியமான விஷயங்களுக்காக மட்டும் செலவு செஞ்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவையோ இல்லையோ, மரியாதையாக வாழணும்னா கண்டிப்பாக பணம் தேவைதானே. பணம் மட்டும் உன் வாழ்க்கையில் நிறைய இருந்திருந்தா இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் பல விஷயங்கள் இல்லாமலே போயிருக்கோன்றது மறுக்க முடியாத உண்மைதானே. அதனால தான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான வரவையும் வருமானத்தையும் இந்த வராகி அம்மா கொடுக்க வந்திருக்கேன். வாழ போகிறது மனிதர்கள் சில காலம்தானே. அந்த ஆயுட்காலத்தை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகாமல் ஏன் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்றீங்க? வாழும் வாழ்க்கையை இருப்பதை கொண்டு நிறைவாக வாழக்கூடிய மன மகிழ்ச்சியை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானதா தெளிவானதாக உன் கண்களுக்கு தெரியுமேன்னு சொல்லவே. யாராவது உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பார்க்கவே முடியலை, நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நாகரிகமான விலகல் தான். அப்படி சொல்லும் மனிதர்களை விட்டு நீயாகவும் விலகி நிற்க கற்றுக்கோ. அங்கும் இங்கும் அலை போல அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய மனித பிள்ளை ஆகிய நீ உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. உனக்காக எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்கிறத பற்றி குறை சொல்லி விமர்சிப்பவர்களுக்கும் உன்னை பற்றி எதுவும் தெரியாது தானே. உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையும் உனக்கு இருக்கிற குடும்ப கஷ்டமும் உன் மன வலியும் வேதனையும் இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்க உன்னை 1000 விமர்சனம் செய்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. நீ பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த வானம் மாறாமல் அப்படியே தானே இருக்கு. கடல் நீரும் காற்றும் மலரும் மண்ணும் கூட எதுவுமே மாறலை. ஆனால் மனிதர்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கீங்க. குணத்தாலையும் செயலாலையும் கெட்ட எண்ணத்தாலையும் வஞ்சகத்தாலையும் மனிதர்களுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கு. எதிலுமே மாற்றங்கிறது நல்லது தான். ஆனால் அது நல்ல மாற்றமாக வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டக்கூடிய மாற்றமாக இருக்கணுமே தவிர கெட்டவங்களோட சேர்றதும் கெட்ட பழக்க வழக்கங்களை உனக்குள்ளே வச்சுக்கிறதும் மாற்றம் கிடையாது. வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ எப்படி வாழணுங்கிறத உனக்கு ஒரு எல்லை கோட்டை வச்சுக்கிட்டு அதன்படி வாழ தயாராகு. எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தயங்காமல் எடுக்கக்கூடிய திறமை உனக்கு இருந்ததுன்னா அதுதான் நீ முன்னேற்றம் அடைவதற்கான சரியான வழியாக இருக்குமே செல்லவே. நீ எடுக்கும் முடிவுகளிலும் நீ செய்யும் செயல்களிலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இந்த மனிதனுக்குள்ள நல்ல மனசும் இருக்குது, மிருகத்தோட கெட்ட மனசும் இருக்குது. நீ தான் நல்ல மனசுள்ள மனிதர்களை கூட வச்சுக்கிட்டு மிருகம் போல ஏமாற்றக்கூடிய தந்திர வேலை செய்யக்கூடிய அடுத்தவனை பாய்ந்து அழித்து குத்தி கொல்லக்கூடிய மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி நிற்க கற்றுக்கணும். நல்லதையே நினச்சி நல்லதுக்காக நீ போராடும்போது உன் போராட்டத்துக்கெல்லாம் இந்த வராகி அம்மா ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காம கவலை இல்லாமல் வாழ்வதும் ஒரு கலைதான்றதை புரிஞ்சுக்கோ.
வாழ்க்கையை உட்காந்து நீ யோசிச்சுக்கிட்டே கவலைப்படுறதால ஏதாவது மாறிடும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை தானே? எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாத. காசு பணம் நிறைய இருந்தாலும் சில கவலைகளை போக்கிட முடியாது. ஏன்னா அது சில உறவுகள் மூலமாக, அவர்களுடைய செயல்கள் மூலமாக வரும் கவலையாக இருந்ததுன்னா அதை நீயாகவே தான் விட்டு பிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொன்னீன்னா நான் உனக்காக அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கி தருவேன். எல்லா நேரங்களிலும் நீ கவனமாகவும் அதே நேரத்தில் கருணை நிறைஞ்ச நல்ல மனசோடும் இருந்துவிடு என் செல்லமே. சில நேரங்களில் அடுத்தவங்க வாழ்க்கையில் கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நீயும் அதுக்குள்ளே உள்ளே புகுந்து உன் மனசை வருத்திக்காம இப்படி தான் வாழ்க்கைனா நடக்கும், இப்படி தான் மனிதர்கள் மனசுக்குள்ளே இருக்குன்ற எல்லா உண்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டு கல்லாகவும் உறுதியாக இருக்க கற்றுக்கோ. சில நேரங்களில் கருணையாகவும் சில நேரங்களில் கல்லாகவும் இருந்துட்டா உன் மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லவா? எப்பொழுதும் நதி நீரை போல நடந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய உற்சாகமான பிள்ளையாரு. கடல் நீரை போல பறந்து விரிந்த இதயத்தோட இரு. வானம் போல மற்றவங்களுக்காக ஒரு கஷ்டம்னா மனம் இறங்கி அழுக தயாராகு. வாழ்கிற இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் எனக்குன்னே யோசிக்காம மற்றவங்களுக்காகவும் நீ கொஞ்சம் யோசிச்சினா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அல்லவா? வாழ்க்கையில உயர்வு தாழ்வு நிறை குறைன்னு எத்தனையோ விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை ஒதுக்கிட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் என்ன பிழைகள் நடந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான சரியானதை தேர்ந்தெடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் எல்லாமே எதிர்பார்த்தது போலவே நடந்துராது. சில விஷயங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடக்கும்போதும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. உன் உயிர் போல மற்ற மனிதர்களையும் உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா வாழ்க்கைக்கான ரகசியங்களை எல்லாம் உனக்கு தினமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ தனிமையில் இருக்கும்போது அதுதான் வாழ்வின் ரகசியங்களை உனக்கு புரிய வைக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பறைங்கிறத புரிஞ்சுக்கோ. தனிமையை சோகமாக சுமையாக நினைக்காதே. தனிமைங்கிறது எவ்வளவோ பேருக்கு கிடைக்காம வாழ்க்கையில் கஷ்டத்தோட அதை பற்றி உட்காந்து யோசிக்க நேரம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்காக நான் அவ்வப்போது தனிமையை சில நேரங்களில் ஒதுக்குகிறேன் தானே. அப்படி தனிமை கிடைக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு நீ நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் இறை பக்தியையும் பொறுமையும் நீ கைவிடக்கூடாது. எந்த அளவுக்கு பொறுமையோட இறை பக்தியை செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான பலன் நிச்சயமாக கிடைச்சே தீருமென் செல்லமே. நீ யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உனக்கு 1000 அடையாள அட்டைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அதை தாண்டி மனிதன்கிறத நிரூபிக்கிறதுக்கு அன்பு ஒன்றுதான் அடையாளமாக இருக்கு. எல்லா உயிர்களிடமும் நீ அன்போடு இருந்துக்கோ. எல்லாருக்கும் நாளைய நாள் வருன்ற அந்த நம்பிக்கையோடு தானே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைன்னு ஒரு நாள் வராத நாளையே நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வது நிஜம். அதையே நம்பாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் எப்போ எப்படி எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக நீ எதிர்பார்க்குறதை விட மிக சிறப்பான அழகான வெற்றியை இந்த வராகியம்மா உனக்காக செஞ்சு கொடுக்குறேன். காலம் ஒரு நாள் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உன்னுடைய நல்ல எண்ணங்களும் சவால்களும் தான். நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சவால்களாக நினச்சி அதை தாண்டி கடந்து போக தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். பணம் எப்போதும் எந்த செயலையும் செய்ய விடாது. நல்ல குணம்தான் மனிதர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். நீ எப்போதும் நல்ல குணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்து விடு என் செல்லமே. வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ பொறுமையாக இருந்தினா காலம் கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்கும். பணத்துக்கும் மன நிம்மதிக்கும் சம்பந்தங்கிறதே கிடையாது.
பணம் இருந்தாலே நிம்மதி வந்துடுங்கிறது பொய்யான ஒரு விஷயம். எத்தனையோ பேர் கோடி கோடியாக பணம் வச்சிருந்தும் கூட மன நிம்மதி இல்லாதவர்களாக இருக்காங்க தானே. தர்மத்துக்கு பின்னால் போய் நல்ல குணமும் பணமும் ஒளிஞ்சுக்கிறதாலேயே பல விஷயங்களை பல பேர் செய்யாமல் இருக்காங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற நினப்பு மட்டும் இருந்தால் போதாது. உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையா இரு. அதையும் இதையும் யோசிச்சு மனசை ஏதோ குப்பை தொட்டி போல எல்லா குப்பைகளையும் போட்டு சேர்த்து வைக்க நினைக்காதே. அவ்வப்போது மனசை சுத்தப்படுத்திக்கோ. உற்சாகமாக புத்துணர்ச்சியோட உனக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டே அறத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் செய்து வாழக்கூடிய பிள்ளையாக இரு. ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனசையும் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் நல்ல நேர்மறையான சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. நீ துணிவாக தெளிவாக எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வாழ்க்கையில கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அதையும் இதையும் நம்பி ஏமாந்து போகாதே என் செல்லமே. உன் மனக்காயங்களையும் வருத்தங்களையும் அகற்றி உனக்கான மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்குன்னு பெருசாக எந்த ஆசையோ எந்த கனவோ இல்லைன்னு எனக்கு தெரியும். நிம்மதியாக இருந்தால் போதுன்ற மனநிலையோடு வாழும் உனக்கு இப்போதே சோகங்களையும் ஏமாற்றங்களையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு விஷயம் சரியாக வரலை, செட் ஆகலை, ஒத்து போகலைன்னு தெரியும் போது மாற்றி யோசனை செய். இந்த விஷயத்தை இப்படி யோசிச்சா சரியாக வரும்ன்ற அந்த யோசனையை நீ மாற்றும் போது தான் அது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நல்ல விஷயங்களை உருவாக்கி தரும். ஒரு விஷயம் சரியாக நடக்கலைங்கிற போது நீ மறுபடியும் அதை அதே கோணத்தில் யோசனை செய்யாதே. மாற்றி யோசனை செய்யாமல் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது என் தங்கமே. சில பேருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. சில பேர்கிட்ட இருக்கிற காசை பார்த்து சின்ன வயசில் உள்ளவங்களையும் மோசமான குணம் கொண்டவர்களையும் மரியாதையோடு அழைக்கக்கூடிய சமூகம்தான் இது. நீ எப்போதும் ஒருத்தர் காசு பணம் வச்சிருக்கானான்னு பார்க்காத. அவங்க மனசை பாரு, அவங்க வயசை பாரு. வயசுக்கும் அவங்க மனசுக்கும் நீ மரியாதை கொடுக்கும்போது அது காலத்துக்கும் நிலச்சி இருக்கும். உனக்கு யாரிடமாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும், உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தாலும், ஒத்து போகாமல் இருந்தாலும், எந்த விதத்திலும் அவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதையை குறைக்காதே. யாருக்கும் மதிப்பை குறைக்காமல் நடக்கும் பண்போடு நீ இருந்தீனா உனக்கான ஆதரவை கொடுத்து உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா வெற்றியை உருவாக்குவேன். பொறுமையாக இரு. தவறுகளை பெரிதாக்காம அதை திருத்திக்கிறதுக்கான சரியான வழி அமைதி மட்டும்தான். சில விஷயங்கள் வாழ்க்கையில் தப்பாக நடக்கும்போதும் தவறாக போன பிறகும் அதை அமைதியாக பொறுமையாக கையாள நீ கற்றுக்கோ என் செல்லமே. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனசை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினாலே அடுத்தவங்க மேலே இருக்கிற குறைபாடுகள் பெருசாக தெரியாது. உறவுகளை தக்க வச்சுக்கணும். உறவுகளோட சேர்ந்து சந்தோஷமாக ஒன்றா ஒத்துமையாக வாழணும்னா சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு அனுசரித்து போய் தான் ஆகணும்.